உங்களை எல்லாரையும் அதிர வைக்கிற ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். தமிழாக்களின் காசு எப்படி கரியாக்கப்படுதுன்ற ஒரு தகவலை ஒரு அரிசி அளவு ஹீரோயின் எடுத்தவன்டா கிட்டத்தட்ட 16,000 தொடக்கம் 24,000 ரூபா போகுது. ஒரு இடத்துல ஒரு இளைஞன் போய் காணியை துப்புரவாக கேட்க பிளட்டோட சிரிஞ்சு கிடந்திருக்கு, மூடி இல்லை. இப்போ இவர் மூடியை போடுவோம்னு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 3,500 ரூபா கூலி காசு போகுது. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு பெரிய உயர்தர தொழிலில் இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஐஸும் ஹெரோயினும் தான். ஐஸும் ஹெரோயினும் தான் எங்களோட தமிழற்ற காசை கரியாக்கி கொண்டிருக்கிற விஷயங்கள். எலும்பெல்லாம் குத்தி முறிகிற மாதிரி இருக்கும். அந்த நோவை மாத்திரக்காகவே இந்த இதுக்குள்ளே போனாக்கள் தான் நினச்சா கவலைப்படுவியல் மக்களே. யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கிளிநொச்சியிலேயோ உள்ளால கோதி எடுத்துக்கிடாக்கு எங்களுக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு போத வசதி அடிக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா சாதாரணமாக உழைக்க இயலாது. எனக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, தம்பி நான் ஆஸ்திரேலியாவில் இந்த ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் தான் வேலை செய்ய. முதலாவது அவங்க வந்து செய்கிற வேலை எங்களை தான் போடுவாங்களே மாமன் மாமியை. அப்போ வணக்கம் மக்களே, உங்களை எல்லாரையும் அதிர வைக்கிற ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். தமிழாக்களின் காசு எப்படி கரியாக்கப்படுதுன்ற ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு முக்கியமான காணொளி இது. நேற்றைய தினம் ஒரு காணொளி ஒன்று போட்டிருப்பேன். எங்களோட சிரிஞ்ச் ஊசிகளில் ரத்தம் வந்தால் அதை தொட வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு காணொளி போட்டிருப்பேன். அப்போ நிறைய பேர் எடுத்து எனக்கு சொன்ன விஷயம், தம்பி நிறுவன் எங்களோட ஒழுங்கியலுக்கு இப்படியெல்லாம் இருக்குது ராசா, இது யாருக்கு அறிவிக்கிறது, போலீஸுக்கு சொல்லவா, இது இப்படி படியல் எல்லாம் கொஞ்சம் நடமாடுறாங்க தான், இது என்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கு மட்டும் இன்றைக்கு மட்டும் 3 அம்மாக்கள் கோல் பண்ணினவை. முக்கியமாக முல்லைத்தீவுலேருந்து கோல் வந்தது, கிளிநொச்சியிலேருந்து கோல் வந்தது, யாழ்ப்பாணத்துலேருந்து கோல் வந்தது. ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நான் நிறையவே செய்திருக்கிறேன். எங்களோட தமிழாக்களின் காசு என்னென்று கரியாக்கப்படுது, இங்கே நடக்கிற களவுகளின் பின்னணி என்ன, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேட்டுட்டு திகைப்பீங்கள். இதை பற்றி நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன், யூனிஃபார்முடையெல்லாம் நிறைய காணொலி போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பொரு விழிப்புணர்வு காணொலி, இதில் யாரையுமே தாக்குறதோ அல்லது யாரையுமே பிடிச்சு கொடுக்குறதோ அல்ல, பெற்றார்களுக்கு இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு. நேரடியாக காணொலிக்க போகிறேன். எங்களோட படியல் இப்போ அந்த பியர் அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அல்ல அந்த வேறு போதைப் பொருட்கள், சும்மா பழைய காலத்தான் கல் குடிக்கிறது, அதுகளெல்லாம் விட்டுட்டு இப்போ கடுமையாக டெவலப் ஆகிட்டாங்க. அது எங்களோட பெற்றாருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த மதுபான வகைகள் வந்து மேக்சிமம் ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா அதுக்குள்ளே தான். இதுக்கே கஷ்டப்படுற ஆட்கள் இருப்பினமே. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 3,500 ரூபா கூலி காசு போகுது. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு பெரிய உயர்தர தொழிலில் இருக்கிறவருக்கு அதை வேண்டி ஒரு விரும்பினா ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு அடிக்கலாம். ஒரு கூலி தொழிலாளி என்று அவர் ஒரு காலோ ஏதோ தான் வேண்டலாம். சரி, இப்படி கஷ்டமான நிலைமையில் தான் மிச்ச காசுக்கு ஒரு 600-700 ரூபா கொண்டே பருப்போ சீனியோ அரிசியோ வேண்டி சமையல்கள் குடும்பங்களில் ஏராளமான குடும்பங்களில் எங்களோட இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி தான் சிவிஎம் போய் கொண்டு இருக்குது. இது இப்படி இருக்க சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு நாளைக்கு 18,000 ரூபா தேவையான போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். 4,000 5,000 ரூபா 6,000 ரூபா குறைஞ்சது தேவை. அப்படியான ஒரு ட்ரெண்டிங்குக்கு போட்டுது எங்களுடைய இளைஞர் சமுதாயம். போதை என்னென்று வேலை செய்யுது, போதையே நுகர்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய விழிப்புணர்வு செய்திருக்கிறேன். இந்த காணொலியின் பின்பகுதியிலே கொஞ்சம் லைட்டாக அதை பற்றி தேவையண்டா சொல்லுறேன். எங்களோட பிரச்சனை அது இல்லை. உண்மையான இந்த காணொலியின் தாற்பயம் என்னென்றால், இந்த போதையை வந்து என்னென்ன வடிவங்களில் இவங்க பயன்படுத்துகிறாங்களேன்ட்டு பெற்றாருக்கு தெரியாதாலான் அவங்களுக்கு வந்து சுலபமாக இருக்குது. சிம்பிளாக நான் சொல்லுறேன். அதிகமாக இப்போ எங்களோட பிரதேசத்தில் புரியோடி போயிருக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஐஸும் ஹெரோயினும் தான். ஐஸும் ஹெரோயினும் தான் எங்களோட தமிழற்ற காசை கரியாக்கி கொண்டிருக்கிற விஷயங்கள். இந்த கவர்மெண்ட் நிறைய செயற்திட்டங்களை செய்து பிடிச்சு கொண்டு இருக்குது. நிச்சயமாக இதை ஒழிச்சு தான் கட்டுவினம், அதை பார்க்கவே தெரியுது. ஏனெண்டா மேல்மட்டத்திலேருந்து கிளஞ்சோண்டு வரையினம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயன்படுத்துகிற அளவை கணிசமான அளவில் குறைக்க முடியும். முந்தியை விட கணிசமான அளவு குறைஞ்சும் இருக்குது. எங்களோட மக்களுக்கு தாய் தகப்பனுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா என்ன வடிவத்திலேயே பயன்படுத்தினோம்ண்டு. இது எப்படி பயன்படுத்தினோம்ண்டா அநேகமான ஆட்கள் இந்த ஹெரோயின்ன்றதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்டா ஒரு தட்டில் வச்சு எரிச்சிட்டு அந்த ஆவியை நுகர்றது அப்படியும் பயன்படுத்தினோம். ஐஸும் அப்படி தான் பயன்படுத்துகிறார்கள் அநேகமான இளைஞர்கள். நீங்கள் வீடியோக்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இதை விட இன்னொரு முறை இருக்குது. இதுதான் இப்போ எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக வந்திருக்குது. ஹெப்படைட்டிஸ் சி என்ற ஒரு வருத்தம். ஒரு ஆள் குத்தின ஊசியை மற்றால் குத்தி அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்குது. எனவே இதை பெருசாக ரைஸ் பண்ணல. ஒரு நேரம் இது பெரிய ஒரு இஷ்யூவாக போகும். நீங்கள் இருந்து பாருங்கள். இதை பெரிய காணொலிகளில் கதைச்சிருக்கிறேன் நான். சிம்பிளாக சொன்னால் ஒரு கொஞ்சம் ஐஸ் அல்லது ஹெரோயின் வந்து ஒரு அரிசி அளவு ஹெரோயின் எடுத்தவன்டா கிட்டத்தட்ட 16,000 தொடக்கம் 24,000 ரூபா போகுது.
ஒரு அரிசி அளவு யோசிச்சு பாருங்க, ஒரு அரிசி அளவு 16 தொடக்கம் 24. இதுவே கொஞ்சம் குறைந்த அளவில் கிடைச்சா அதை அவங்க பயன்படுத்துகிற கோட் வேர்ட்டுகள் வந்து உங்களோட வீடுகளில் யாராவது இப்படி பயன்படுத்தலாம். இந்த வேர்ட்டுகள் யாராவது பயன்படுத்தினா கொஞ்சம் அவதானமாக இருங்க. முள்ளுன்னு சொல்கிறது இதை டிரெக்டாக சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு பிரச்சனை இருந்தது தான். ஆனால் இந்த எல்லாத்துக்கு மேலேறின அப்புறம் இனியும் இதை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஏனெண்டா நேற்று நடந்த சம்பவம், இந்த காணொளி, நேற்றையான் காணொளி, இந்த காணொளி பார்க்காதாக்கள் போய் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு இளைஞன் போய் காணியை துப்புரவாக கேட்க பிளட்டோட சிரிஞ்சு கிடந்திருக்கு, மூடி இல்லை. இப்போ இவர் மூடியை போடுவோம்னு எடுக்க அவருக்கு கையில் குத்திட்டுது. அப்போ அவருடனே உரிய என்ன தொடர்பு கொண்டு அதுக்குரிய மிச்ச பலவப்பை செய்தவர். பிரச்சனை என்னென்னா 18,000 ரூபா 24,000 ரூபா போகுது. அந்த முள்ளன்னு சொல்லப்படுறது தான் ஒரு கொஞ்சம், அதை இவங்க ஏதோ கலந்து போட்டு அதுக்கு இது தண்ணி தேசி புளியெல்லாம் விட்டு ஏதோ சூடாக்கி அதை பிறகு சிரிஞ்சுகளில் எடுத்து அடிக்கிறாங்க. எங்கே பிரச்சனை வருதுண்டா, ஒரு ஆள் குத்தின ஊசியை இன்னொரு ஆள் குத்தினோம். இதை நேரடியாக சொல்லலாமோ தெரியலை. ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கு இது சம்மந்தமாக. நான் அந்த ஒரு நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறேன். இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள், பாலியல் ரீதியான தொற்று நோய்கள், குருதி மூலம் பரவுகிற தொற்று நோய்களை கட்டுப்படுத்துகிற அந்த பிரிவில் தான் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு கிட்டடியில் ஒரு ட்ரைனிங் தந்தது. இப்போ வந்து யாராவது பேப்பர் பார்க்கணுமா இல்லை, நியூஸ் பார்க்கணுமா இல்லை, எல்லோரும் ஃபோனோடான் இருக்கணுமா. அப்போ இந்த ஏஐ டூல்ஸ் அதில் பயன்படுத்தி அவேர்னஸை லோக்கலாக எங்களுடைய இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் அப்படியான பிளாட்ஃபார்முகளில் கொடுக்க சொன்னது. அதெல்லாம் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு நேராக சொல்கிறேன். இவங்க என்ன செய்கிறாங்களேன்னா, அதை சூடாக்கி போட்டு இது வந்து தனி ஒரு ஆள் பயன்படுத்துறது கணிசமான அளவு குறைவு. இது எப்படின்னா, நான் நேற்றையாங்காணொலியிலேன்னு சொல்லியிருப்பேன், ஒரு ஒரு ஆட்டு இறைச்சி பங்கு போடுறோன்னா கூட தமிழாக்களில் ஒரு பிஹேவியர் இருக்குன்னு என்ன செய்வோம், ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியோ ஆட்டுக்கிடையாண்டா விட்டு அதை பங்கு போட்டு அப்புறம் அதிலேயே ரத்தவரை சாப்பிட்டு ஃபன் பண்ணி அதிலேயே பானெல்லாம் பண்ணி சாப்பிட்டு தான் போகிறோம். இந்த ஹெரோயினை பயன்படுத்துகிற ஆக்களும் என்ன செய்யணுமெண்டா, ஒரு 6-7 படிகள் சேர்ந்து, அதுக்கு 2-3 காரணம். அந்த ஒன்று டீமாக இருக்கணும் மாதிரி ஒரு மைண்ட் செட் அவைக்கு இருக்குதாம். அடுத்த விலையும் கூட தான் 24,000 ரூபா 25,000 கட்டாத. அப்போ ஷேர் பண்ணி தான் அதை வேண்டி அதை சூடாக்கி தண்ணியில் சூடாக்கி அதுக்கு தேசி புளியும் விட்டு அப்புறம் பஞ்சோன்னு ஒரு ஃபில்டரால் வடித்து அதை சிரிஞ்சால் இழுத்து தங்களோட உடம்புக்கு ஏற்றுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இவங்களோட பட்சில் யாரோ ஒரு ஆளுக்கு ஹெப்படைட்டிஸ் சி வந்துட்டுது. இது அநேகமாக யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது, கிளிநொச்சியிலையும் இருக்குது. நேராக சொல்கிறேன், மாவட்டங்களையே எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முல்லைத்தீவை பற்றி தெரியலை. இந்த இந்த குரூப்புகளில் ஹெப்படைட்டிஸ் சி யாருக்கோ வந்ததால் இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. இந்த காணொலியின் நோக்கம் கூட அதுதான். நீங்கள் யாரோடையாவது ஷேர் பண்ணி அடிச்சிருப்பீங்களா? இப்போ எங்கள்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இது சம்மந்தமான எங்கள்கிட்ட பயன் பெறுறவங்க இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஆளுடைய பேர் நான் சொல்லியிருப்பேனா, இல்லை யாரையாவது தாக்குற மாதிரி காய்ச்சிருப்பேனா? இல்லை. சொல்ல வாரது, இப்படியான ஆட்கள் யாராவது இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மாவட்டத்தில் இருக்கிற எஸ்டிடி கிளினிக் வந்து இருக்குது. யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியிலேயும் எஸ்டிடி கிளினிக் இருக்குது. அங்கே போங்கோ. எஸ்டிடி கிளினிக் வந்து கேட்டு நேராக போங்கோ. அல்லது கிளிநொச்சி வைத்தியசாலையிலையும் இருக்குது, முல்லைத்தீவுலையும் இருக்குது. எஸ்டிடி கிளினிக் எங்கேன்னு கேட்டால் அங்கே போய் நீங்கள் தனியாக சொல்லலாம் இந்த விஷயங்களை. இப்படி நாங்கள் ஷேர் பண்ணி அடிச்சிருக்கிற முந்தைய இருக்கா, உங்களை யாருக்குமே ஒருத்தருக்குமே காட்டி கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பிரச்சனைன்றா, இவங்க யாரை வந்து அடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இப்போ அது கனவேருக்கு பரவி கொண்டு இருக்குது. இப்போ விளங்குதா யாழ்ப்பாணத்தில் சரி, தமிழர் பிரதேசத்தில் தமிழர் காசு என்ன மாதிரி கரியாகி கொண்டிருக்குண்டு. அநேகமான நாட்கள் இது ஒரு ஃபன்னுக்கு தொடங்க போய் முதல்வருக்கா சும்மா அடித்து பார்ப்போம்ட்டு தொடங்க போய் பிறகு என்ன பிரச்சனைன்னா, இப்போ அடிக்காட்டி உடம்பெல்லாம் உள்ள நேரி நோகும், எலும்பெல்லாம் குத்தி முறிகிற மாதிரி இருக்கும். அந்த நோவை மாத்திரக்காகவே இந்த இதுக்குள்ளே போனாக்கள் தான் நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக அடித்து கொண்டிருக்கிறாக்களை கேட்டால் அவனுக்கு அடிக்க விருப்பமே இருக்காது. ஏன்னா ஏர்னிங்ஸ் இல்லை, காசு இல்லை. ஆனால் அவன் ஏன் அடித்து கொண்டிருக்கிறான்டா, அவன்கிட்ட வெளியே மாத்திரைக்காக அடிக்கிறான். அது மட்டும் இல்லை, அது இல்லாட்டி இந்த சில சைக்காட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது, சில வலி நிவாரணிகள் அண்டு கேன்சர் பேஷண்ட்ஸுகளுக்கு கொடுக்குறோம். அதுகளையும் போய் இவங்க வேண்டி தங்கட பாட்டில் போடுறாங்க. நீங்கள் நினச்சா கவலைப்படுவியல் மக்களே. யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கிளிநொச்சியிலேயோ உள்ளால் கோதி எடுத்து கிடாக்கு. எங்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை வந்து கோதி எடுத்து கிடாக்குது இந்த போதைப்பொருள் என்ற இந்த வர்த்தகத்தால். நிறையவே கோதப்பட்டிருக்குது. ஒரு தினமே வந்து இப்போ புதுசாக ஆக்கபூர்வமாக சிந்திக்கிற மாதிரி இல்லை. இது இங்கே மட்டும்தான்டா, இல்லை தென்பகுதியிலேயும் இதே பிரச்சனை தான். அதுக்காண்டி தான் உண்மையாக அந்த இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவார்கள். சில பேர் வந்தால் ரோட்டை போடுவினம், சில பேர் வந்தால் ஒவ்வொரு அவிர்த்திகளை செய்வினம், கட்டுறதை கட்டுவினம். இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது உண்மையாக ஒரு அதில் வேலை செய்கிறால எனக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஏனெண்டா நல்லா கோதி எடுத்தாச்சு, உள்ளால் வந்து பயங்கரமாக கோதி எடுத்தாச்சு.
இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற களவுகளுக்கு எல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? உண்மையாக சொன்னால் எங்களுடைய சகோதரர்கள் தான். ஏன் 6,000 ரூபா 7,000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு போதை வசதி அடிக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா சாதாரணமாக உழைக்க இயலாது. இனியிலன்ற ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாளாலாம் அப்படி உழைக்கலாம். மிச்சாக்கள் என்ன செய்யணும்னா களவெடுக்கணும். இந்த களவெடுக்கிறார்கள், சங்கிலியாக இருக்கிறார்கள், வீடுகளில் மோட்டார், குறிப்பாக மோட்டார் களவெடுக்கிறது இந்த ஒரு டீம் தான். சரி, இப்படி ஒரு விஷயம் போய்கொண்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதை மாற்றலாம் தானே இவையேண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறால கூட ஓரளவு ரீஹபிலிட்டேஷனுக்கு போட்டு எடுத்துடலாம். ஆனால் இந்த ஹெரோயின் அதுகளுக்கு போனாக்களை கொஞ்சம் குணப்படுத்துறது கரைச்சல். ஏனெண்டா அவை அந்த அடிக்ஷனுக்கு போய் டிபெண்ட், அது இல்லாமல் அவையால் இருக்கையில்லாத ஒரு கட்டத்துக்கு நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும். அப்போ அவையை மாற்றுறதெல்லாம் பயங்கரமான கரைச்சலாக இருக்குது. இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பேர்டன். இப்போ இந்த அரசாங்கம் இந்த போதை சம்மந்தமாக கை வச்சிருக்குது. உண்மையாக ஒரு பெரிய புனர்வாழ்வு நிலையங்களை திறக்க வேண்டிய கட்டாயத்திலாம் இருக்குது. ஒன்றுமே செய்யலை. ஏனெண்டா சரியான கஷ்டமான டாஸ்க் அது. நான் தான் சொன்னேன், அவங்க நினச்சாலும் நோவுக்காக அதுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இப்படியான பிரச்சனை போய் கொண்டிருக்குது இலங்கையில். இன்றைக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. தம்பி, நான் ஆஸ்திரேலியாவில் இந்த ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் தான் வேலை செய்கிறேன்னு ஒரு அம்மா வராது. இலங்கையில் இப்படி இருக்காரா சார்? வெளிநாட்டில் இளவங்கட பிள்ளைகள் படிக்கணும், ரெண்டு தொழில் செய்யணும், கடை திறக்கணும்னு தான் திங்க் பண்ணுறாங்க. முந்தி நாங்கள் யாழ்ப்பாணத்தை காட்டுறது அல்லது இலங்கையை காட்டுறது, அங்கே உள்ள தமிழ் பிள்ளைகளை பாருங்க உண்டு, நீங்கள் ஏன்டா இங்கே வந்து வெளிநாடுகளில் குடிச்சு கொண்டு திரிகிறீர்கள்ண்டு. ஆனால் இப்போ மாறி காட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. நீ சொல்கிறது உண்மையோ தம்பி என்ன கேட்டான். இப்போ எல்லாத்துக்கும் வாயை பொத்தி கொண்டு இருந்து வேலை இல்லை. நான் ஒன்றும் புலிவரம் சொல்லலை. ஆனால் படு மோசமான நிலையில் போய் கொண்டு இருக்குது. இப்போ இதை கதைக்காமல் விட்டால் என்ன பிரச்சனைண்டா? இப்போ எனக்கு பொம்பளை பிள்ளை தானே இருக்குது, நான் இதை பற்றி யோசிக்க தேவையில்லையாண்டா. பொம்பளை பிள்ளைகளும் இதை பற்றி இதில் அடிக்கணும் தான். இப்போ ஒன்று ரெண்டு ஒன்று இருக்குது. அடுத்த பிரச்சனை, எங்களுக்கு வரப்போகிற வீட்டில் வரப்போகிற ஒரு மருமகனோ மருமகள் இந்த சொசைட்டியில் இருந்தால் வரப்போயிடும். அவன் முதலாவதாக வந்தோன்னு செய்கிற வேலை, நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்களா, உதை பற்றி நானே கதைக்கணுமெண்டு இருந்தீங்கன்னா முதலாவது வேலை உங்களோட வீட்டையே ஒரு வில்லங்கமான நாள் வந்து உங்களை போடும். முதலாவதாக எனக்கு ஒரு அண்ணன் கதைக்கிறவர் நீதன் அண்ணன் ஃப்ரான்ஸில் அந்த சொல்லும், தான் சொல்கிறதான் படிகளுக்கு இப்படி பிரச்சனைண்டா இன்ன நேரத்தை நீங்கள் கல்யாணம் செய்யணும். ஏனண்டா முதலாவது அவங்க வந்து செய்கிற வேலை எங்களை தான் போடுவாங்களா மாமன் மாமியை. அப்போ ஆக்கள் திங்க் பண்ணுற விதம் வந்து சரியான வித்தியாசம். எங்களோட பெற்றாருக்கு இதை பற்றி தெரியாது. முள் அப்படி கணக்கு கதைக்கிறாங்க. சரியா, நியாயமான காசு இதால் தான் வெளியால் போய்கொண்டிருக்குது. இந்த நெட்வொர்க் அறுக்கலாமான்னு சொன்னால் இல்லை, வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஓரளவு பிடிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் ஒரு நாளில் இதை இப்போ பிடிக்கலாமான்ட்டு அது கஷ்டம். இப்போ அவையை பிடிச்சு இப்போ பாவிக்கிறாக்களை பிடிக்கிறது வந்து நோக்கம் இல்லை. அவை வந்து தெரியாமல் எதுக்க போயிருப்பினும் ஒரு சுகாதார ரீதியான உத்தியோகத்தராக நான் சொல்லுவேன், எங்கட வேலை அவையை பிடிச்சி கொடுக்குறது இல்லை. அவை வந்துட்டு அவைக்கு அது சம்மந்தமான ஒரு பாதுகாப்பாக அப்படி பயன்படுத்துறது. இப்போ உதாரணமாக நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது. 10 பேர் சேர்ந்து அடிக்கிறானுன்னா நான் சொல்லுவேன் தனி அடிக்க சொல்லி தான் சொல்லுவேன். ஏன்னா சிரிஞ்சு வந்து சேராகாது. சரி, அவங்க எனக்கு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். அவங்க போகிற இடங்களில் என்னத்தை கிடைக்காட்டியும் காசு எடுக்கிறாங்களோ நகை எடுக்கிறாங்களோ அந்த வீட்டை யாராவது இன்சுலின் பாவிக்கிறார்கள் இருந்தால் அந்த சிரிஞ்சில் களவு எடுத்துகிட்டு வராங்களே. ஏன்னா பாமசியில் போக பயமாக இருக்குது. இப்போ பாமசியாக்கள் வந்து என்ன செய்யலாமண்டா, யாராவது வந்து சிரிஞ்சு கேட்டால் அதை கொடுக்காம விடுறது வந்து ரிஸ்க்குன்னு தான் நான் என்னுடைய பார்வையில் சொல்லுவேன். கொடுக்காட்டி அவன் ஒரு சிரிஞ்சியே திருப்ப குத்தி எல்லாரும் குத்துவாங்க. புது சிரிஞ்சு போயிட்டுதுன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து குறையும். இப்போ இப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டி இருக்குது. சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது, இலங்கைன்ற சில பிரதேசங்களில் எங்களோட எஸ்டிடி கிளினிக்காலேயே அந்த குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு வந்து சிரிஞ்சு கொடுக்குற திட்டம் இருக்குது. அதாவது பாதுகாப்பாக இதை செய்யுங்க, ஏன்னா அவை அதிலேருந்து விடுபாடினும் இல்லை. அப்போ அவைக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் விட்டால் பரவாயில்லைன்ற ஒரு கட்டத்தில் போய்கொண்டு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன்ற உடம்பில் ஒரு ஊசியை போடேக்க எவ்வளவு அதுக்கு முன்ன படிமுறைகள் நடக்குது. முதல்ல ஒரு ஸ்ப்ரீட் போட்டு அந்த இடத்த தொற்று நீக்கம் செய்வினோம். அது முந்தி போட்டு இப்படி வட்டம் எல்லாம் சுற்றுறது. இப்போ ஒருக்கா அப்படியே போட்டு இழுத்து விட்றது. ஏன்னா அந்த கிருமி இருந்தால் அதை அப்படியே எடுத்து விட்றது. வட்டம் சுற்றியாக அப்படி அப்புறையில் பிறகு நீடில் வந்து வெரி ஷார்ப். முந்தியெல்லாம் அவிச்சு ஊசி போடுறது. 90-95களில் ஒரு ஆளுக்கு பயன்படுத்தின கண்ணாடி ஊசிகள் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரியா? கண்ணாடி சிரிஞ்சு இருக்கும், அதை அவிக்கிறது. பிறகு இப்போ ஓட்டோ டிசேபிள் வந்துடும். அதாவது ஒருக்கா பாவிச்சுட்டு எறிகிறது. அப்படி பாவிச்சுட்டு பாவிக்க இயலாது, ஏன்னா அது லொக் ஆகிடும் உள்ளுக்கு தள்ளினோன்னு. அப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்குது. ஒரு கிளவு போட்டு அந்த நர்சிங் ஆஃபீஸரோ அல்லது அந்த மிட்வைஃபோ அல்லது அந்த பிஹெச்ஐயோ அல்ல அந்த டாக்டரோ ஒரு இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு எவ்வளோ ப்ரீகாஷன்ஸ் எடுக்கணும். ஆனால் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் கொண்டு போய் ஒரு சின்ன டிஷ்ஷுக்கு கரைச்சி போட்டு தேசிக்காய் அப்படியெல்லாம் மனுஷட்ட உடம்புக்கு ஏற்றுற சாமானை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பயங்கரமாக போய் கொண்டு இருக்குது. எனக்கு தெரிந்த தம்பியாக்கள் சொல்லுவார்கள்,
அண்ணன் நான் இதில் கோடிக்கணக்கில் இழந்துட்டேன்னு சொல்லுவார்கள். அவங்க அந்த இதை பற்றி அவங்க பெருசாக கணக்கெடுக்க போகிறது இல்லை. அவங்க சொல்லுவாங்க மெனந்திறந்து, அண்ணன் இதில் கோடிக்கணக்கில் போயிட்டு வந்து இனியும் நாங்கள் நித்திர கொண்டு இருந்தோம்டா. இது இங்கே மட்டும் இல்லை, சும்மா எல்லாத்துக்குமே அவங்கள போட்டு சாடி கொண்டு கூட சவுத்தில் இதை விட மோசமாக போய் கொண்டிருக்குது. அதான் ஒரு உரையுண்ட ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த போதைக்கு எதிரான நிகழ்ச்சி திட்டத்தில் ரசாத் ரெண்டவர் உரையாற்றிவர் சொல்லுவார், ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்குற தாய்ப்பாலில் ஐசிൻ്റെ அந்த ரசாயனம் மெத்தம்பட்டமைன்னு இருந்தேன்னு சொல்லி. அப்போ அந்த தாய் பயன்படுத்துகிற அளவுக்கு அடிக்ஷன் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ஞாபகம் காசு வழியில் போய் கொண்டிருக்குது. இதால் தான் போய் கொண்டிருக்குது. இதால் தான் சமூக பிறழ்வுகள். ஏன் சமூக பிறழ்வு? ஆக்சிடெண்ட்டும் இதால் தான். அந்த போதையை பயன்படுத்திட்டு வேகமாக ஓடுறாங்க. களவு ஏன் நடக்குதுன்னா அந்த போதை பயன்படுத்துறதுக்காக களவெடுக்கிறாங்க. சகல சமூக பிறழ்வுகளுமே இதை சுற்றி தான் நடக்குது. கொஞ்சம் அவதானமாக இருங்கோ உங்களுடைய பிள்ளைகள். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் நிறுவனம்னு கேட்டால், அரசாங்கம் தண்டை வேலையை பார்க்குது, போலீஸ் தண்டை வேலையை பார்க்குது. முதல்ல விட மும்முரமாக செய்து கொண்டு தான் இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்பாக வச்சுருக்க தான் வேணும். இந்த கோவப்படுற விளையாட்டுகள் சரி வராது. ஏனென்றால் போதையின் அடிப்படையே எந்த போதை பொருளை எடுக்கிறதும் வந்து அந்த டோப்போமின்ன்ற மூளையால் சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன் சுரக்கிறது. இதை பற்றி நான் எத்தனையோ காணொலிகளில் கதைச்சிருக்கிறேன். அந்த டோப்போமைன் என்ன செய்யணும்னா எங்களை ஒரு ஹாப்பி மூட்டில் வச்சுருக்கோம். அப்போ அந்த டோப்பமைன் சுரக்க பண்ணுறதுக்காக தானே எல்லாருமே போதை எடுக்கிறோம். நாங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக அந்த ஹாப்பியை நாங்கள் வீட்டை கொடுத்துட்டோம்டா, ஒரு அன்பை கொடுத்துட்டோம்டா, ஒரு ஆசிரியரோ சரி, ஒரு பெற்றாரோ சரி, ஒரு காதலன் காதலியோ சரி. இப்போ நான் செய்கிற இசை நிகழ்ச்சிகள், இசை நேர்காணல் கூட அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியாது நிறுவனம் இப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். டாக்டர்ஸ் ஆக்களுக்கு விளங்கும். 1-2 டாக்டர்ஸ் எடுத்து நேராக சொல்கிறேன், நிறுவனி செய்கிறது நல்ல வேலையடா, அந்த பிள்ளைக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, ஓகே இப்படி எங்களோட சொசைட்டியை இதுக்குள்ளே கொண்டு வாணி மியூசிக் ட்ராக்குக்கே போதை செய்கிற அதே இதுதான் இந்த மியூசிக்கும் செய்யும். போதை செய்கிற அதே டோப்பமைன் தான் இதுவும் பெறும். ஆனால் அது கொஞ்சம் கூட அளவில் வரும். அப்போ நாங்கள் வேறு ஒரு ட்ராக்குக்கு பிள்ளைகளை கொண்டு போக வேண்டியிருக்கு. பிள்ளைகளோட என்கேஜ்டு ஆக வேண்டியிருக்குது. பிள்ளைகளை சும்மா விடுறதாலும் பிள்ளைகள் இதுக்கு போயிடும். இவங்களே ஆக்கள் இல்லாத காணிகளுக்கு ஏன் சேர்ந்து நிற்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? சும்மா வீடுகளுக்கு போய் தேடி பார்க்கலாம். ஏதாவது ஊசிகள் என்ன ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஊசிகள் சிரிஞ்சுகள் அதுக்கு கிடக்குது, ஏன் நெருப்பு மூட்டி கிடக்குது ஆக்கள் இல்லாத காணிகளுக்கு. இப்படி நீங்கள் சந்தேகப்பட்டீங்களென்றாலே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது அடியோட்டு அழிக்கலாம்னு நான் சொல்ல வரையில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்படியா நாங்களே நீங்கள் அவைக்கு லேபல் பண்ணவும் கூடாது. அவைகளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்து எங்களை மாதிரி எஸ்டிடி கிளினிக்ஸ் அந்த மாதிரி கூட்டி வந்து அவைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம். அந்த நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. யாராவது ஊசியை நீங்கள் ஷேர் பண்ணி அடிக்கிறீங்களா கடவுள் சத்தியமாக சொல்ல முடியும், இது வரைக்கும் எத்தனையோ பேர் பயனாளிகளாக இருக்கிறோம். அவைகளுக்கு தெரியும் எங்களை நம்பி வாராக்களுக்கு நாங்கள் எப்படின்னு சொல்லி யாருக்குமே காட்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு டெஸ்ட் ஒன்றை வந்து நீங்கள் சொல்லக்கூட தேவையில்லை. விரும்பினா நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன நான் இப்படி செக் பண்ணி பார்க்க போகிறேன்னா நான் ஏன்னு கேட்கலாது கேட்கலாம். விரும்பினா நீங்கள் சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். செக் பண்ணுங்கோ. ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அடிச்சிருந்தா இல்லை ஒரு 1 மந்த் கடந்திருந்தால் கூட செக் பண்ணுங்கோ. கைவிடப்பட்ட காணிகளுக்கு ஏதாவது ஊசிகள் ரத்தங்களோட கிடந்தால் இது இப்போ மக்கள் கையால் தூக்காதேங்க அதுகளை. ஏனென்றால் அது ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்கலாம். மேபி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஒரு நல்ல விஷயம் கேளுங்கோ. ஹெப்படைட்டிஸ் சி என்றது என்னென்னா, ஹெப்பர்ன்றது ஈரல், ஐட்டிஸ்ன்றது அலர்ச்சி. என்ன ஐட்டிஸ்ன்னு முடிஞ்சாலும் அலர்ச்சி தான். அப்பெண்டிசைட்டிஸ் அப்படி நிறைய அலர்ச்சிகள் இருக்குது. அப்பெண்டிக்ஸில் வர அலர்ச்சி, அதே மாதிரி ஈரலில் வர அலர்ச்சி. அப்போ ஈரல்ன்றது ஒரு முக்கியமான சர்வீஸ் ஸ்டேஷன். எங்களோட உடம்பில் கழிவுகளை அகற்றுறது கிட்டத்தட்ட 500 தொழிலுக்கு மேலே செய்யும். சில பேர் சொல்கிறது ஈரல் கருகிட்டு தான், ஈரல் இல்லையாமன். அப்படி இல்லை. ஈரல் இல்லாட்டி ஒரு நாளில் ஒரு 1 hour கூட இருக்க முடியாது. ஈரல்ன்ற தொழிற்பாடு குறைஞ்சிட்டு தான் பொதுமக்கள் சொல்கிறது, இந்த குடிகார ஈரல் கருகிட்டுன்னு சொல்கிறது. ஈரல் வந்து முக்கியமானது. அதை போய் இந்த வைரஸ் அடிக்கும், ஹெப்படைட்டிஸ் சி. ஆனால் ஒரே ஒரு குட் நியூஸ், ஹெப்படைட்டிஸ் சிக்கும் இறந்து இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பிக்கும் இறந்து இல்லை. இப்போ ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த கம்யூனிட்டிக்கு ஹெப்படைட்டிஸ் சி தான் பரவுது, பிஎன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படையலை. ஹெச்ஐவியும் பரவலாம். இப்போ ஜெயிலுக்கு எல்லாம் வெளிநாடுகளில் இருந்துட்டு வந்தாங்களுக்கு தெரியும், இந்த நீரில்களை ஷேர் பண்ணி அடிப்பாங்களே, ஒரு ஆள் குத்தினதே இன்னொருத்தன் குத்துவான் வெயின்களில். அவங்க பெரிய டாக்டர் மேர். இப்போ நாங்கள் தான் நாளம் பிடிச்சி ஒரு பிளட் எடுக்கிறதுக்கு சில பேர் இப்போ நர்சிங் ஆஃபீஸர்ஸோ அல்லது மிட்வைஃப்ஸோ இல்லை பிஹெச்ஓ கஷ்டப்படுதினோம். அவங்களும் இப்போ கடன் டாக்டர் வேலை பார்க்குறாங்க, நேரே அடிக்கிறது. இதால் உங்களுக்கு ஹெச்ஐவி கூட வரலாம், எய்ட்ஸ் கூட வரலாம். முந்தித்தான் எய்ட்ஸுக்கு மறந்தில்லை, இப்போ மறந்துருக்கு. இருந்தாலும் ஹெச்ஐவி என்றால் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு விளங்குமே. வேலைக்கு எந்த நோய், ஒரு சின்ன நோய் வந்தாலே எங்களை இந்த உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமையான விஷயம். ஹெப்படைட்டிஸ் பிக்கு மறந்து லைஃப் லாங் கொஞ்சம் கரைச்சல், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம்.
சி வந்து மறந்துருக்குது. இப்போ சி தான் போகுது. அப்போ யாருக்காவது இப்படி ஷேர் பண்ணின பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள். மறந்துருக்குது. அப்படி நீங்கள் செக் பண்ணாமல் விட்டு இருந்தீங்களா எதிர்காலத்தில் ஒரு வித்தின் 10 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஈரலில் புற்றுநோய் வந்து கேன்சர் வந்து ஆக்களை கொண்டு போடும். இப்படித்தான் மக்களை யாழ்ப்பாணத்திலேயோ சரி, இலங்கையிலேயோ, கிளிநொச்சியிலேயோ, யாழ்ப்பாணம் எங்கே சரி காசு வெளியில் போய் கொண்டிருக்குது. இதுக்கு பின்னால் தான் எல்லா சமூக பிறழ்வுகளும். இது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது. முந்தைய ட்ரெண்ட் மாறிட்டுது. இப்போ சிறிய ஆப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ பாட்டியல் போடுற ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து அவங்க புக் பண்ணிவிட்டு சும்மா டிஜே எல்லாம் போட்டுவிட்டு அங்கே போய் இதைத்தான் செய்வாங்க. ஐஸ் அடிச்சிட்டோ அல்லது ஹெரோயின் அடிச்சிட்டோ டிஜே பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, குரூப் செக்ஸ் பண்ணுறது. வெளிநாட்டை விட கடும் முன்னேற்றம் இப்போ இங்கே. எல்லாத்தையும் நான் இதில் சொல்ல விரும்பலை. இப்போ நான் விரும்பினா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக் கொண்டு போகலாம் அந்த பார்ட்டிக்கு. அங்கே போய் நாங்கள் ட்ரக் எடுப்போம், முதலாவதாக டிஜேக்கு ஆடுவோம், அப்புறம் செக்ஸ் வைப்போம், அப்புறம் அந்த பிள்ளையோட இன்னொரு ஆள் செக்ஸ் வைப்பார். அப்படியெல்லாம் இருக்குது. இல்லைன்னு மட்டும் நம்பிடாதேங்கோ. எல்லாத்தையும் சில நேரம் சொல்ல வேண்டி இருக்குது. அதில் இது கரெக்ட் டைம். ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்க்குறீங்க, கொஞ்சம் சமூகத்துக்கு ஏதாவது பிரியோசனமாக செய்வோம்னு சொல்கிற சில பேர் சொல்லுவீங்க, இது தெரியாத ஆக்களுக்கு தெரிய பண்ணுறேன்ட்டு. இப்படி உங்களுக்கே தெரியாதெல்லாம் உங்களை ஏமாற்றி கொண்டு உங்களோட பிள்ளைகள் இப்படியெல்லாம் செய்யுதுகள். ஸோ இனியும் இதை பற்றி கதைக்காமல் இருந்து வேலை இல்லை. ஏன்னா இதை பற்றி கதைப்படுறதில்லை, அநேகமான இடங்களில் கதைப்படுறதில்லை. மதிப்புக்குரிய பொலிட்டீஷியன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்தால் நல்லா. நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, நாங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். லைஃப்பில் அப்படி தான் இருப்போம். சில பேர் நினச்சா செய்யலாம், நிறைய பேர் இதை பற்றி கதைக்கலாம். ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு போகிறது தான். சில பேர் அந்த என்ன சொல்கிறது, இப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் பாரன்னு கத்தினவை கொஞ்சம் நாளாக. இப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், கசிப்புன்றது ஒரு அன்சேஃபான ஒரு ட்ரிங்க், ஆல்கஹால். அதில் என்ன சொல்கிறது, எதனோலுக்கு பதிலாக மெதனோல் வந்து ஆள் முடியும். அப்போ அப்படி ஒரு விஷயத்தோடு இருக்க லைசன்ஸ்டாக வந்து ஃபில்டர் பண்ணி சரியான முறையில் கண்காணிக்கப்பட்ட இது பெட்டர்ன்னு சொல்லலாம். இப்போ இப்படித்தானே இப்போ சொல்லுவினம் தானே, முதல் இருந்தவரை விட இப்போ பரவாயில்லைன்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒப்புடுறது தானே. இப்போ எங்களோட படிகள் நிற்கிற லெவலுக்கு இது பரவாயில்லைன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுது. நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சுகாதார ஊழியராக எந்த ஒரு போதைப் பொருளுமே, சிறியதோ பெரியதோ, கல்லோ சாராயமோ ஐஸோ என்னண்டான்னு அது கேடு தான். அப்புறம் அதுக்கு நல்லவர், இவர் கொஞ்சம் நல்லவர், அவர் கொஞ்சம் நல்லவர்னு சொல்லலாது. நான் சொல்ல வாரது, பொலிட்டீஷியன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் கவனம் எடுக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னும் எல்லோரும் சும்மா சம்மந்தம் இல்லாமல், எனக்கு இப்போ பார்க்க சிரிப்பாக இருந்தது, கசிப்பண்ட ஒரு அன்சேஃபான விஷயத்தோட ஒப்படைக்க அது பரவாயில்லாத மாதிரி தான். நான் என்னத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளாங்க. நிறைய கதைக்கப்பட வேண்டி இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் கதைங்கோ ப்ளீஸ். ஏனண்டா இது கர்மா மாதிரி. இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு வளர்கிற ஒரு பிள்ளை தான் நாளைக்கு எங்கட விட்டே வரப்போகுது. சரி, ஒரு கதைக்கு நாங்கள் எங்கட பிள்ளைகளை வடிவாக பார்ப்போம்னு சில பேர் மேற தட்டலாம். ஆனால் உங்களோட பிள்ளைக்கு லைஃப் பார்ட்னராக வரப்போகிறால் இந்த கம்யூனிட்டிக்கு இருந்தால் வருவார். ஸோ இதை பற்றி கவனம் எடுக்கணும். தமிழர்கள்ட காசு கரியாக்கப்படுறது இப்படித்தான். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தயவு செய்து இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. முக்கியமாக வெளிநாட்டுக்காரருக்கும் அனுப்பி விடுங்க. இங்கே இந்த வெளிநாட்டு காசுன்னு நீங்கள் செய்கிற உதவி பணங்களுக்கு என்ன நடக்குதுன்றதையும் கொஞ்சம் யோசிங்க. ஒரு சகோதரத்துக்கோ அல்லது ஒரு ஆளுக்கு உதவி நீங்கள் செய்கிறீங்களா அவையை கொஞ்சம் மொனிட்டர் பண்ணுங்கள். உண்மையாகவே என்ன செய்யணும். உங்களுக்கே இந்த திட்டங்கள் சொல்லிவிடும் சில பேர், ஐயோ அதை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அது இஞ்சி எல்லாம் நட்டமண்டு. அதை போதைப் பொருளை பயன்படுத்தினோமா, பியர் அடிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகாமல் கிடக்கினோமான்றதையும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். இந்த காணொலியை இயலுமானவரை எல்லா பெற்றாருக்கும் பகிர்ந்து விடுங்க. பாடசாலை மட்டங்கள்லையும் பகிர்ந்து விடலாம். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான், வீட்டை அன்பாக நடத்துறது, ஆசிரியர்கள் அன்பாக நடத்துறது. ஏனென்றால் அந்த டோப்பமைன் இருந்தால் பிள்ளை வந்து மற்ற டோப்பமைனுக்கு போகாது. அங்கே போதை தாராது கழிப்பு, மற்ற அந்த மியூசிக்குகள் அதில் ஈடுபடுத்துறது. அதுதான் நான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ விளங்கி இருக்குமேன்னு செய்கிறமெண்டு எவ்வளோ கண்டு இருக்கேன் மியூசிக் என்று சுற்றுறமெண்டா இதுவும் ஒரு காரணம் தான். ஐ திங்க் ஒரு பிரியோசனமான காணொலியை கூறியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4வது 5வது தரமாக இந்த விஷயத்தை கதைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் பண்ணுவேன். இது சாதாரணம் இல்லை. 3000 4000 குடி வகை இல்லை. இது 16,000 17,000 24,000 குறைஞ்சது 6,000 ஆகுது வேணும். அப்போ அது கொஞ்சம் டேஞ்சர். ஒரு ஆள் போய் ஊசிக்க வேண்டுதுண்டா அது இனி ஒரு கள்ளத்தனமாக பார்க்குறது வில்லங்க மாதிரி தான் எனக்கு கிடக்கு. ஏனண்டா அவன் அதை நாங்கள் கள்ளத்தனமாக பார்த்தோம்னா அவன் பாவிச்ச ஊசியை அடிப்பான். அவன் அதை அடிக்காமல் விட போகிறேன் இல்லையா, அதை வடிவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அவன் அதை அடிக்காமல் வாழ்க்கையில் விட போகிறது இல்லை. அப்போ அதை எப்படி சேஃபாக கொண்டு போகிறதுன்ற பற்றி கதைக்கப்பட வேண்டி இருக்குது. இது எங்கேயுமே கதைக்கப்படுறதில்லை. கதைக்கணும் போல் தோணிச்சுது. ஏனண்டா அதோட டீல் பண்ணுறவனுக்கு தான் அதை பற்றி தெரியும். நடு ஒவ்வொரு நாளும் மிஷின் கலட்டுறவன் மிஷினை பற்றி கதைப்பான். நாம் இதை பற்றி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி கதைக்கிறேன். ஏனண்டா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணுமென்ற ஒரே நோக்கம். அவையை பிடிச்சி அடைச்சோ இதண்டோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவையும் எப்படி, ஏனண்டா அது எவ்வளோ தேர்ந்து அடைக்கிறேன்னு ஒரு கட்டம் பெறப்போகுது. வேறுங்க நீங்கள் அது இப்போ விளங்காது, கொஞ்சம் நல்ல விளங்கும். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சவன் பிஸ்தா. மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட டவுட்டை கேளுங்க.
தமிழேந்திரன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. திருப்பம் கேட்குறேன், இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு காணொலி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வெளிநாடு இல்லை, நம்ம நாட்டை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இலங்கை அல்லது யாழ்ப்பாணங்கள் நினச்சி தமிழர் பிரதேசத்தில் என்ன நடக்குது, இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையிலும் என்ன நடக்குதுன்றதை கதைச்சு நான். நன்றி, வணக்கம்.